10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.20 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. சப்டிவிஷன் 1 3,6,9 ... சரியா. சப்டிவிஷன் 2 1/2, 2/3, 3/4, ... சப்டிவிஷன் 3 5, -25, 125, ... சரியா. அதாவது பின்வரும் தொடர் வரிசைகளோட பொது உறுப்பு அப்படின்னா பொது வித்தியாசம், ஒரு உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இருக்குது, எதை கூட்டினாலோ எதை கழிச்சாலோ அடுத்த உறுப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா, அதுதான் பொது உறுப்பு. சப்டிவிஷன் 1 3,6,9 இது எப்படிப்பா இருக்குது, 3ஓட மடங்குகளாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 வந்து 1 3 3, ரெண்டாவது 2 தடவை 3 இருக்குது, மூணாவது 3 தடவை 3 இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா இம்ப்ளைஸ் 3 × 1, 3 × 2, 3 × 3ன்னு எழுதலாம். அப்படின்னா அதுக்கு அடுத்த உறுப்பு என்னவாக இருக்கும், 3 × 4, 3 × 5 அப்படி போகும். சரியாப்பா. பொது உறுப்புனா ஏஎன். சரியாப்பா. தேர்ஃபோர் ஏஎன் = 3n. எண்ணுக்கு 1 2 3ன்னு நம்பர் கொடுத்துக்கணும். சரியாப்பா. சப்டிவிஷன் 2 பாருங்கள். 1/2, 2/3, 3/4 ... இருக்குது. இந்த தொடர் வரிசை பின்னங்களாக கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. முதல் உறுப்பு பாருங்கள், தொகுதியில் 1, பகுதியில் 1 + 1. ரெண்டாவது உறுப்பு பாருங்கள், தொகுதியில் 2, பகுதியில் 2 + 1. மூணாவது உறுப்பு பாருங்கள், தொகுதியில் 3, பகுதியில் 3 + 1. சரியா. அப்படின்னா அடுத்த உறுப்பு எப்படி இருக்கும், தொகுதியில் 4, பகுதியில் 4 + 1. அடுத்த 5, 5 + 1 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா. தேர்ஃபோர் ஏஎன் = n/n + 1. n = 1, 2, 3 ... இருக்குது. சரியாப்பா. சப்டிவிஷன் 3 5, -25, 125, ... போகுது. இது எப்படிப்பா இருக்குது, 5/1, 5/2, 5/3ன்னு இருக்குது. அப்படி தானே. ஃபஸ்ட்டு 5, ரெண்டாவது 25, அடுத்து 125. அப்போ 5/1, 5/2, 5/3. அப்படியே அடுத்து 5/4, 5/5, 5/6ன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு உறுப்புக்கு ப்ளஸில் இருக்குது, ரெண்டாவது உறுப்பு மைனஸில் இருக்குது, மூணாவது உறுப்பு ப்ளஸில் இருக்குது, நாலாவது உறுப்பு மைனஸ், இப்படியே போயிட்டுருக்கும். சரியாப்பா. 5/1 -5/2, 5/3 -5/4. -5/2னா 5/2 எழுதி மைனஸ் போடணும். அதே மாதிரி 5/4னா 5/4ஓட மதிப்பை எழுதி முன்னாடி மைனஸ் போடணும். ஓகேவாப்பா. இதை எப்படி எழுதுறதுனா இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், -1/n × 5/n. இப்படி நம்ம எழுதினோம்னா வருதான்னு பார்க்கணும். இன்னுக்கு பதிலாக 1ஆம் நம்பரை கொடுத்து பார்ப்போம். -1/1 5/1. அப்போ -1 × 5 -5ன்னு வருது. இது வராது. சரியா. -1/n + 1 × 5/n போட்டு பார்க்கலாமா. -1/n + 1னா எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோன்னா -1/2ன்னு அர்த்தம். சரியாப்பா. அப்போ -1 2 தடவை போட்டு பெருக்கணும். -1 × -1 +1 ஆயிடும். 5/1னா 5 தான். சரியா. +1 × 5 5. இதே இது எண்ணுக்கு பதிலாக 2ன்னு கொடுத்து பார்ப்போம். -1/2 + 1. சரியா. × 5/2 -1/3ன்னு அர்த்தம். சரியாப்பா. இப்போ 3னா -1 3 தடவை போட்டு பெருக்கணும். -1 × -1 +1, +1 × -1 -1. சரியா. அப்போ நமக்கு கிடைக்கிறது -1 கிடைக்கும். 5 ஸ்கொயருக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். -1 × 25 -25. சரியாப்பா. அப்போ பொது உறுப்பு எப்படி எழுதலாம், ஏஎன் = -1/n + 1 × 5/n. எண்ணுக்கு என்ன மதிப்புகள் கொடுக்கலாம், 1 2 3ன்னு கொடுக்கலாம். சரியா. ஏஎன் = -1/n + 1 5/n. சரியா. கணக்கில் கேட்டிருந்த 3 சப்டிவிஷனையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.